எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பிடிச்ச பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் எங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதாங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்ஆர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேட்டா வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $66,357 இருக்குங்க. ஸோ நேற்று ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, BTC ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டல் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து க்ளோஸ் எங்கே வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $66,250ங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு $66,000 மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா. இது ஒரு புல்லிஷ் பேட்டர்னு. இந்த பேட்டர்னையும் பிரேக் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வச்சிருக்கு வித் பார்த்தீங்கன்னா லார்ஜ் வால்யூம். ஓகேங்களா. வித் ஹெவி வால்யூமோட க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ ஆனால் என்ன பையர்ஸ் என்னதான் ஸ்ட்ரென்த்தனாக வந்திருந்தாலும் கூட நம்மளுக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அகெயின் நம்மளுக்கு இங்கே ஒரு சப்ளை ஏரியா இருக்குங்க. ஸோ ஏன் ப்ரைஸுக்கு நான் பார்த்தேங்க. ஸோ ஏன் ப்ரைஸ் ரொம்ப நேரமாக இதே இடத்துல நின்று இருக்கே அப்படின்னு செக் பண்ணும்போது இந்த ஏரியாவில் ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. அந்த சப்ளை ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து 67,342லேருந்து 65,848. ஓகேங்களா. ஸோ இதில் 67,500க்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அகெயின் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகணும். ஸோ இந்த 67,500க்கு மேலே கேண்டல் கிராஸ் ஆகிற பட்சத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான சப்ளை ஏரியாவும் கிடையாது. அதுக்கடுத்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த ஹையை தான் உடைக்கணும். ஓகேங்களா. ஸோ 75K வரைக்கும் ப்ரைஸ் ஓர்த்துக்கான சான்சஸ் இருக்குது. அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 67,500 கேண்டல் வந்து ஸ்ட்ரென்த்தனாக போய் உடைக்கணும். ஓகேங்களா. ஸோ அதை உடைக்குமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உடைக்கிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர் கேண்டலில் நம்ம பார்ப்போமே. ஸோ 4 ஹவர் கேண்டலில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஸோ 1 2 3 4 5 6 6 கேண்டல் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் வித்து பார்த்தீங்கன்னா ஹெவி வால்யூம். ஓகேங்களா. ஹெவி வால்யூமோட 6 கேண்டல் நல்ல ஒரு புல்லிஷாக பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையை தொட்டதும் நம்மளுக்கு ஒரு பியரிஷ் கேண்டலும் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த பியரிஷ் கேண்டலில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பெரிய லெவலில் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வால்யூம் பெரிய லெவலில் இல்லை. ஸோ கேண்டலோட ஸ்ட்ரென்த்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த பெரிய பெரிய கேண்டலை கம்பேர் பண்ணும்போது இந்த கேண்டலோட ஸ்ட்ரென்த்து சின்னதாக தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸை விட பையர்ஸ் இங்கே ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்கன்றது இந்த அதாவது அப் டு டைம் இந்த டைம் வரைக்கும் அந்த ஃபார்மேஷனில் அப்படி தான் தெரியுது. ஓகேங்களா. பையர்ஸை விட செல்லர்ஸ் வந்து செல்லர்ஸை விட பையர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் மேபி நம்மளுக்கு ஒருவேளை இந்த சப்ளை ஆக்டிவேட் ஆகி ப்ரைஸ் கீழே வந்ததாக கூட நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு புது டிமாண்ட் ஏரியா ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63,000லேருந்து 62,200. ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவை மேபி டேப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கூட திரும்பலாம். ஓகேங்களா. ஒன்று இங்கேருந்து டேரெக்டாக உடைக்கும், அப்படி இல்லைன்னா இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உடைக்கும். ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அகெயின் நம்மளுக்கு இந்த லோவை வந்து உடைக்கக்கூடாது. ஓகேங்களா. இந்த லோன்றது நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $61,000 $61,000 இதுக்கப்புறம் வந்து பிட்காயின் வந்து கீழே வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா இந்த பேட்டர்ன் அதாவது இன்வெர்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் ஃபெயிலியர் ஆகிடும். அகெயின் நம்மளுக்கு BTC பார்த்தீங்கன்னா ஒரு பியரி சென்டிமெண்ட்டுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ BTC வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து டெய்லியில் பார்க்கும்போது ஒரு பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. டெய்லியில் பார்க்கும்போது ஒரு ஓவராலாக நம்மளுக்கு ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது. அந்த பை ட்ரெண்டில் வந்திருக்க ஒரு கரெக்ஷன் தான் வச்சுக்கலாம் இது. ஓகேங்களா. அந்த பை ட்ரெண்டில் இருக்கிற ஒரு கரெக்ஷனாக இருக்கலாம். ஸோ அந்த கரெக்ஷனில் தான் நம்மளுக்கு இப்போது ப்ரைஸ் வந்து ஒரு புல்லிஷ் வியூவில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அகெயின் நம்மளுக்கு வந்து ஒரு ஹையை போகணும். ஓகேங்களா. திரும்ப இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகக்கூடாது. சரிங்களா. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ வீக்லியில் நம்ம பார்ப்போம்.
ஸோ வீக்லியில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஸோ வீக்லியில் இந்த கேண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹேமர் பேட்டர்ன் போட்டிருக்கு சரிங்களா. இந்த ஹேமர் பேட்டர்ன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வார கேண்டலே வந்து ஒரு பேரிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப கீழே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த வார கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷாக போயிட்டு அந்த கேண்டில் அதாவது போன வாரத்தோட ஹைக்கு இந்த ஹைக்கு மேலே வந்து நம்மளுக்கு இப்போ கேண்டில் வந்து கட் ஆகிருக்கு. இன்னும் க்ளோஸ் வைக்கல, இன்னும் க்ளோஸ் வைக்கிறதுக்கு 3 நாள் இருக்குது ஓகேங்களா. ஆனால் கட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஃபிபனாசி எடுத்து நம்மளுக்கு இந்த ஹேமரை மட்டும் நம்ம வந்து பெர்டிகுலராக போட்டோன்னு வச்சிங்களேன், தெளிவாக பார்த்தோன்னா தெரியுது பாருங்கள். இந்த ஃபிபனாசியோட 50% லெவல் ஓகேங்களா. அழகாக இந்த 50% லெவலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் அக்ரெசிவாக பம்ப் ஆகி அந்த ஹைக்கு மேலே அந்த வீக்லி கேண்டலோட ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக வந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ ஓவரால் வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ வீக்லி கேண்டலில் அகெயின் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல், இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல், இங்கே ரிஜெக்ஷன் கேண்டல், இங்கே ரிஜெக்ஷன், இங்கே ஓகேங்களா. ஸோ அதாவது எல்லாமே கீழே ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இங்கே பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க அப்படின்றது தெரியுது ஓகேங்களா. பெரிய டைம் ஃப்ரேமில் வந்து நம்மளுக்கு வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தானாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ப்ரைஸை பெரிய லெவலில் கீழே வர விட மாட்டேங்கிறாங்க, வந்தாங்கன்னா டக்குன்னு தள்ளி மேலே எடுத்துடுறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஏரியாலலாம் இவ்வளோ ரிஜெக்ஷன் நடந்திருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பையர் ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி ஒரு புல்லிஷ் பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிட்டு, அதாவது இன்வெஸ்டர்ன்னு சொல்கிறேன் ஃபார்ம் ஆகி அதையும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதுவும் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கிறதுனால ப்ரைஸு இப்போதைக்கு வந்து பிடிசி வந்து ஒரு புல்லிஷ் வியூவில் இருக்குது சரிங்களா. இது நம்மளுக்கு இப்போ என்ன ஒரே ஒரு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67,500 நல்லா போய் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுதுன்னா அடுத்து நம்மளுக்கு டார்கெட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 நோக்கி தான் மார்க்கெட் போகும். அந்த 75,000 எப்படி உடைக்கணுன்றது விஷயம் இருக்குது. 75,000 நம்மளுக்கு இந்த நேற்று கேண்டல் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தனாக போய் உடைக்கணும். போய் மேலே போய் வீக்கஸ்ட் ரிஜெக்ட் ஆகி கீழே வரக்கூடாது. அங்கே நடக்கிற ஃபார்மேஷனை வச்சு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இங்கேருந்து வந்து நம்மளுக்கு 75,000 ப்ரைஸு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்று இங்கேருந்தே டேரெக்டாக போகும், அப்படி கீழே வந்ததுன்னா கீழே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் மாதிரி எடுத்துகிட்டு போகும் ஓகேங்களா. ஸோ அப்படி கீழே வந்ததுன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறதுக்கான ஒரு புல் பேக்காக இருக்கும் ஓகேங்களா. அப்போ இது ஒரு புல் பேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போய் உடைக்க சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 75 போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மேலே நம்மளுக்கு 80லேருந்து 95 வந்து ஒரு பவர்ஃபுல்லான சப்ளை இருக்குது. அந்த ஏரியாவில் ப்ரைஸு என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல எதாவது ரிஜெக்ஷன் ஆகுதா இல்லை ரிவர்சல் ஆகுதா இல்லை ரிஜெக்ஷன் ஆகுதான்றது நம்ம, அதாவது கரெக்ஷனுக்காக வருதா இல்லைன்னா மார்க்கெட்டே ரிவர்சல் ஆகுதான்றது நம்ம பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன நடக்கிற மூவ்மெண்ட் என்ன நடக்குதுன்றதை பார்த்து நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். என் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறாங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு மூமெண்ட் நடக்கும் போது நான் வந்து கண்டிப்பாக நான் அதில் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ரைட் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஏன் வந்து இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீக்லி கேண்டலோட அப்டேட்டே கொடுக்கல. ஸோ ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே டெய்லியில் பார்த்துங்கன்னா தெரியும். ஸோ டெய்லி கேண்டலில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த கேண்டல் இருக்கு இல்லைங்களா, இந்த கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே 1 2 3 4 நாள் இதே ரேஞ்சுக்குள்ளேயே மாட்டின்னு இருக்குது மார்க்கெட். அப்போ இதில் வந்து பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுன் ஆன பிறகு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்று வந்து அதனால தான் இன்றைக்கி கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரே ரேஞ்சுக்குள்ளே மாட்டிருந்தால் அது வந்து ஒரு பெரிய தலைவலியில் முடிஞ்சிடும் ஓகேங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வேணால் பிரேக் அவுட் ஆகலாம், ஏன்னா மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும் ஸ்டாப் லாஸு. ஸோ எந்த பக்கம் வேணால் ஆகுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு பிரேக் அவுட் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான பிரேக் அவுட் ஆன பிறகு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஓகே ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்டர்ப் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் லைசன்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்களும் ஒரு ஓன் லைஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி.